ஐஸ்வர்யா ராஜாவா காட்டி தான் எங்களோட வீடியோ ஓட பண்ணணுமா? நம்ம வந்து கூப்பிடுவோம். புண்ணியம் எடுக்க மாட்டேங்கப்பா, நான் சொல்லுவேன் தம்பி தன்னை வீடியோகளோட காட்ட வேண்டாமன்றா. ஏன் பிள்ளைய லவ் பண்றீங்களா? அப்ப இவன் அப்ப பிள்ளை வந்து இப்படி நடிச்சிட்டு இருந்தா கோவம் வந்துருமா? 18 வயசாச்சு, இப்ப இன்னும் பாகுபடி பறக்கலையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இந்த பதிவு சகோதரர் எஸ்கே கிருஷ்ணாவுக்கானது. ஆனா அதுக்கு முன்னுக்கு நான் இன்றைக்கு எங்கட சனத்துக்கு வந்து தமிழ் படிப்பிச்சு கொடுக்க வந்திருக்கேன். எப்படி தமிழ் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். இப்ப எங்கட மக்களுக்கிடையே ஏதாவது பார்சல் கிஃப்ட் ஏதாவது கொரியர் எதுவும் வந்தா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவனுக்கு என்ன பெயர்? டெலிவரி பாய், கொரியர் பாய். சரி, மக்களுடைய கடிதங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவருக்கு என்ன பெயர்? போஸ்ட்மேன், தபால்காரர். அதே போல தன்னுடைய சொந்த பணம் அல்லாமல் மக்கள் பணத்தை மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கிறவருக்கு என்ன பெயர்? அதே போஸ்ட்மேன் தான். பணம், பார்சல், டெலிவரி, கடிதம், இங்க இவ்வளவுதான் வித்தியாசம். போஸ்ட்மேன் மக்கள் பணத்தை மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கிற சாதாரண போஸ்ட்மேன். மக்களுடைய பணத்தை மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கிறவனுக்கு பேர் போஸ்ட்மேன்டாப்பா. இதுக்கு என்னப்பா நீங்க போய் காலைல விழுறீங்க? உலகத்துக்கே சோறு போட்ட ஒரு தமிழ் பேரினம். ஜப்பான் தொடங்கி சைனா தொடங்கி கொரியா வரைக்கும் போய் வேளாண்மையை சொல்லி கொடுத்துட்டு வந்த ஒரு தமிழ் பேரினம். இதை நான் சொல்லல, ஜப்பானிய அறிஞரான நோபுரு சுரோஷிமா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அறிவியல், அரசியல், ஆய, கலகணிதம், இயல், இசை, நாடகம், இயற்பியல், விஞ்ஞானம் என்று அனைத்து துறைகளிலும் சீர்தூக்கி விளங்கி நின்று இந்த உலகத்துக்கே கற்பித்த ஒரு மூத்த குடியினம். இன்றைக்கு ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்க மூப்பர்தானா? எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. அந்த ஒருவேளை சோத்து கையெண்ணி நிக்கிறான் பாரு ஒவ்வொரு தமிழனும், அதுல ஒரு நக்கல் என்ன ஒரு குடிசை போட்டுக்கொண்டு நீ ஹெல்ப் கேட்க மாட்டியோ? என்னென்ன காய பச்சுமோ காய்ச்சி காட்டும் சோத்துக்கு மழை இல்லையா? சரி, அதை கூட விடுவோம். இந்த இனத்துல இவ்வளவு பேர் ஒருவேளை சோத்துக்கு கையேந்த வச்சதாரு? வந்தேரி ஆரிய பிராமணன், வந்தேரி வடகநாயக்கன், திராவிட தெலுங்கன், சிங்களன். புலம்பெயர் தமிழர்கள் என்ற ஒரு சொல் உருவானது காரணமாரு சிங்களன். அப்போ புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு மத்தியில நீங்கள் அந்த சிங்க கொடியை தூக்கி பிடிச்சீங்க பாத்தீங்களா? இலங்கையை சுத்திவாரம் என்ற பேர்ல அத்தனை இளைஞர்கள் சிங்க கொடியை தூக்கி பிடிச்சு கொண்டு போனாங்களே, அப்பயே நாமல இதே கேள்வி கேட்கல என்று கேட்க போறீங்களா? அங்க இலங்கையை சுத்தி வந்த எவனும் உதவி திட்டம் என்ற பேர்ல புலம்பெயர் தமிழர்கிட்ட இருந்து காசுகள் வாங்கி கொண்டிருக்கீங்க. மக்களுடைய பணத்தை மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கிறவனுக்கு பேர் போஸ்ட்மேன்டாப்பா. இதுக்கு என்னப்பா நீங்க போய் காலைல விழுறீங்க? சுற்றி நின்ற ஊரே சுட்டாலும் சங்கு நிறம் ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும். அதுக்கு பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. தமிழர்கள் நாங்கள் ஏழைகள் தாண்டா, ஆனால் கோழைகள் அல்ல. தமிழர்கள் நாங்கள் அகதிகள் தாண்டா, ஆனால் அனாதைகள் இல்லடா. நம்முடைய கண்ணுக்கு அழகாக தெரிகின்ற அந்த மயிலுடைய இறகு மயில்ட கண்ணுக்கு மயிரதான் தம்பி தெரியும். நையை புடைத்தாலும் கையை பிடிக்க காத்திருக்கும் கட்டவள் தலையும் காளைகளும், மானம் விற்று மஞ்சம் தேடும் மங்கைகளும் இங்கே இருக்கும் வரை இதுவும் இங்க மாற போறது. சிங்க குடி பிடிச்சதெல்லாம் ஒரு குத்தமாடா, எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்கு. என்ன பாஸ்போர்ட்ல கூட அப்படித்தான் இருக்கு. ஐயா, எங்கட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நாங்கள் வேற வழியே இல்லாம ஏற்றுக்கொள்றது வேற, ஆனால் ஒரு விஷயத்த எங்கட தலைக்கு மேல வந்து திணிக்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என் தாயையும் என் தங்கையையும் என் தமக்கையும் ஒருவன் கற்பழிக்க வந்தான், நான் கத்தியை எடுத்து தடுக்க முயன்றேன். கற்பழிக்க வந்தவனை நோக்கி இந்த சர்வதேசம் அரசாங்கம் என்றது. ஆயுதத்தை தூக்கி தடுக்க முயன்ற என்னை பிரிவினைவாதி, தீவிரவாதி என்றது. அந்த இடத்துல அந்த சிங்கக்கொடியை தூக்கி பிடிச்சதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றவன் எல்லாம் பிரிவினைவாதி என்று சொன்னால், நாங்கள் ஒரு பிரிவினைவாதியாக இருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். சோற்றிலே விஷம் வைத்தவனிடம் போய் செரிமான வெற்றிலைக்கு சுண்ணாம்பு கேட்கும் என்னுடைய மரத்தமிழுடைய அறியாமை மிக்க மாண்பை நான் எங்கே போய் சொல்வது? இதை கேள்வி கேட்க போனா கேங்ஸ்டர்ஸ், அடக்கு ஒடுக்குமுறை, அராஜகம், ரவுடிசம் ஒன்று சொல்றேன். இந்த 3 யூரோ முகமூடிக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த முகம் மட்டும் இல்ல, முழு தகவல்களும் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியுமாடாப்பா. இந்த முகமூடியெல்லாம் வரும் கண் துடைப்படாப்பா, இது ஒரு அரசியல் ராப்பா. நான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியுமாடாப்பா. ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரிந்தாலும் ஒருத்தர் நீங்க நொட்டையலான்றா இங்க உள்ள சிறப்பு. நீங்கள் ஒரு தவறு செய்றீங்க, உங்களோட அண்ணனா ஒரு தம்பியா நாங்கள் இருந்து தட்டி கேட்கிறேன், அதை திருத்தி போட்டு வேலையை பாருங்கடா. உங்களுக்கு என்னடா அடுத்தவண்ட போய் பயத்தை காட்டுறது? பயம் காட்டுறீங்களாமே. நாங்களும் படிச்சு கெஞ்சி கேட்கிறோம், அந்த பயத்தோருக்கு என்கிட்ட வந்து காட்டிட்டு போங்களா. பயம்னா என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. நீதான் எல்லாருக்கும் பயம் காட்டுறியாமே, எங்க பயம் காட்டு, காட்டுறா காட்டு. காமெடி பண்ணிக்கிட்டு. சரி, அந்த கொடியை தூக்கி பிடிச்ச விஷயத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டுட்டார், அதை கூட விடுவோம். அண்ணன் எஸ்கே கிருஷ்ணா அண்ணன், எனக்கு உங்க மேல தனிப்பட்ட கோவமோ எந்த வித ஒன்றுமே இல்லைன்னு நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு ஒவ்வொரு தமிழனுக்கு உலகம் ஃபுல்லா பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கான். இதை நானும் பார்த்துட்டு கடந்து போனா நான் ஒரு மனுஷனே இல்லைன்னு.
உதவி திட்டம் கொண்டு எத்தனை காலத்துல மக்கள் நாங்கள் இப்படியே வச்சிருக்க போறோம் அடிமை போல. 500 வருஷத்துக்கு முன்னுக்கு வீட்டுக்கு வந்தவனுக்கு பொண்ணும் பொருளும் வைடீரமும் கொடுத்து வழி அனுப்பி அழகு பார்த்து வச்சிருந்தா இந்த தமிழினம். இன்றைக்கு நாங்கள் துரோகத்தால மட்டுமே வீழ்ந்து ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கொண்டு நாதியற்ற கூட்டமாய் போய் நிற்கிறோம். ஒரு அறிஞன் சொல்றான் பாருங்க, பசியோடு இருப்பவனுக்கு நீ மீனை கொடுக்காரு, அவனுக்கு மீனை தூண்டில் போட்டு எப்படி பிடித்துண்டு என்று கற்றுக் கொடுன்னு சொல்றான். உதவி திட்டங்கள் வேண்டாம், ஒருவேளை சோறு வேண்டாம், ஆனால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூட வழிமுறைகளை உலக தமிழர்கள் சற்று கண்ணோக்கி பார்க்கலாமே. கரையோரத்துல கஷ்டப்படுறவங்களா போட் எடுத்து கொடுங்க, வலை எடுத்து கொடுங்க, மீன் பிடிக்க உபகரணம் எடுத்து கொடுங்க. வன்னி வவுனியாவை ஆண்டிய பிரதேசங்களா வேளாண்மை, விவசாயம், கால்நடை வளர்ப்பு, இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அதில் எம்மவர்களுக்கு வேலை வாய்ப்பு. 10 பேர்கிட்ட காசு வாங்கி ஒரு யூடியூபர் ஒரு குடும்பத்துக்கு செய்யறதுக்கு பதிலா பல பேர்கிட்ட காசு வாங்கி பல யூடியூபர் சொன்னா சேர்ந்து பல குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினீங்கன்னு சொன்னால் அவங்க சொந்தமா உழைச்சு சுயமரியாதை வாழ பழகி 4 தலைமுறைக்கு வறுமை ஒழிச்சு போய் நல்லா இருப்பாங்கடாப்பா. நாமளும் நல்லா இருக்கலாம், அவங்களும் நல்லா இருக்கலாம், நாடும் நல்லா இருக்குமேடாப்பா. ஆனா நீங்கள் யாரும் அதை செய்ய மாட்டீங்க. எனக்கு வடிவா தெரியும். காரணம் என்னன்னு சொன்னா உங்களோட பிசினஸ் அங்க படுத்துரு. இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம்ன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களை கேவலப்படுத்தி நக்கல் அடிச்சு அவமானப்படுத்தி தான் அந்த சோத்தை சாப்பிடணும் என்று எங்களுக்கு கொண்டும் தலைவிதி இல்லை. ஆகவே சகோதரர் எஸ்.கே. கிருஷ்ணா அவர்களே, உங்களை கடந்த காலத்தில் நேசித்தவர்களும் நானும் ஒருவன். ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு நானும் தலை குனிஞ்சு போய் நிற்கிறேன். நீங்கள் உதவி திட்டம் செய்யுங்கோ, அதை நாங்கள் தடுக்கல, யாருமே இங்க தடுக்கல. 4 பேர் சாப்பிட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான். இறந்து கேட்டு வரவங்களை, உதவி என்று கேட்டு வரவங்களை தயவு செய்து நக்கல் அடிக்காதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, அவங்களோட பசியில விளையாடாதீங்க. காலில் எல்லாம் விழ வச்சு வயசுக்கு மூத்தவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிட வச்சு அவங்களோட சுயமரியாதைங்க யாரும் தாழ்த்தாதீங்க. இங்க யாரும் யாருக்கும் செலுத்தவர்கள் அல்ல. ஒருதன் ஒரு தவறை சுட்டி காட்டான்னு சொன்னா அவனை எப்படி அடக்கலாம்னு யோசிக்காதீங்க. அவன் சுட்டி காட்ட என்ன காரணம், நம்மளை இப்படி திருத்தலாம்ன்றதை யோசிங்க. டே நீ என்னடா எனக்கு சொல்றேன், ஆணவத்தில் ஆடக்கூடாது. இங்க ராணுவத்தில் அழிஞ்சவன் விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் இங்க அதிகம். தமிழ் இனத்திற்கு எதிரான வேலைகள்ல என்றைக்குமே ஈடுபட்டுறாங்க. உதவி என்று 2 கேட்டு வர பெண்களுக்கு மத்தியில இரட்டை அர்த்தத்தில் டபுள் மீனிங்ல இன்றைக்கும் கதைக்காதீங்க. உதவி திட்டங்களை விட வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தயவு செய்து செயல்படுத்த பாருங்க. ஒரு நண்பன் என்னுடைய சகோதரன் தவறு செய்தால் அதை ஒரு சராசரி தமிழனாக சுட்டி காட்டுவதை தட்டி கேட்பது என்னுடைய தலையாக கடமை நினைச்சு வாழ்றவன். ஏதோ 4 பேருக்காச்சும் வீடியோ விட்டாங்க, உங்களை எதிர்த்து பேசணுமோ உங்களோட உதவி திட்டங்களை கொச்சப்படுத்தணுமோ என்றெல்லாம் என்னுடைய நோக்கம் அல்ல. ஒரு சகோதரனா, ஒரு சராசரி குடிமகனா நான் உங்களை நோக்கி இந்த விஷயங்கள் நான் சொல்றேன். எப்படியாவது நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் மாறினால் கடந்த கால இந்த கசப்பான விடயங்கள் அனைத்துமே கடந்து போகும், மறைந்து போகும். இதே இனம் மீண்டும் உங்களை பழையபடி நேசிக்க தொடங்கும். அட்வைஸ் எல்லாம் இல்லை, ஏதோ சொல்லணும் மட்டும் தோணுச்சு. ஆகவே இது போன்ற காணொளிகளை நீங்கள் எல்லாரும் மேலதிகமாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த டிக்டாக் பயோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.